நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். இன்றைய நாளை சிறப்பிப்பவர்கள் ஆங்கிலம் பாடல் குழுவினர். இந்த திருப்பலியை அவர்களுடைய கருத்துக்காகவும் நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித அந்தோனியாரே, உம்மடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, உம்மடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, உம்மடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செயலிலும் வல்லமையுள்ள புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இறங்கும் புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித அந்தோணியாரே, தப்பில் சிறந்த நீதிமலையே, சத்தியமலையின் அணிகலனே, கிறிஸ்துவ மலையின் மகிமையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஞானத்திலும் தேவ சிநேகத்திலும் மிகுந்தவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மீது கடவுள் தாராள குணத்துடன் பொழிந்துள்ள உபகாரங்களை முன்னிட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய தாழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் சிநேகமும் இரக்கமும் வல்லமையும் தேவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் நோக்குவீராக. உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தையின் மீது உமக்கு இருந்த அன்பை குறித்து உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்களது தேவைகளை அவரிடம் நீர் எடுத்து கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்துக் கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும். எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் ஆட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை விவசாயி ஒருவர் மன்னரிடம் வந்து ஒரு புகார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாராம். என்னவென்றால், மன்னா, என்னுடைய விளைச்சல், என்னுடைய பயிரை எல்லாம் யாரோ தங்களுடைய ஆடு மாடுகளை விட்டு எல்லாத்தையுமே அழித்து விட்டார். எல்லாமே சாப்பிட்டுருச்சு, அழிந்து போய்விட்டது, எனக்கு ரொம்ப லாஸ் ஆகிவிட்டது என்று ஒரே அழுகை மன்னரிடம். அந்த மனிதர் தேம்பி தேம்பி அழுவதை பார்த்து மன்னருக்கு பாவம் ஆயிடுச்சு. யாராவது அழுதா நம்மளுக்கும் இல்லை ஆகும் இல்லையா? ஏன் அழுகுறாங்களோ, பாவம் என்ன ஆயிடுச்சோ என்ற அந்த வருத்தமாகிவிட்டது. உடனடியாக ஆட்களை அனுப்பி இந்த செயலை செய்தவர் யார், அவரை அழைத்து வாருங்கள் என்று அவர் ஆர்டர் போட்டார். அதே போலவே அந்த ஆட்கள் போய் அந்த ஆளை அழைத்து வந்தார். அப்பொழுது மன்னருக்கு கோபம், இப்படிப்பட்ட செயலை செய்தீர்களே, இது சரியா? இது பெரிய தவறான செயல் என்று மன்னர் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட், என்னவென்றால் உன்னுடைய ஆடு மாட்களை இந்த விவசாயிக்கு நீங்கள் கொடுத்துடுறோம் என்ற ஒரு தண்டனையை கொடுத்தார். அதை அவருடைய மகன் இளவரசன் உள்ளிருந்து கேட்டுக்கொண்டே இருந்தான். தன்னுடைய தகப்பனிடம் வந்து, அப்பா, ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்தீர்கள், ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்தீர்கள், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் என்று கூறும்பொழுது அவருடைய தகப்பனார் மன்னர் சொன்னார், அப்படி என்றால் நீங்களே ஏதாவது சொல்லுங்கள், நீங்களே அது எது பெட்டர் என்று நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த இளவரசன் சொன்னாராம், பாருங்க, தவறு செய்துட்டீங்க, அதனால் 1 வருடத்திற்கு மற்றும் உங்களுடைய ஆடுகளை மாட்களை அந்த மனிதருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதிலிருந்து வரும் குட்டிகள், பால் மற்றும் எருவு அவருக்கு சொந்தம். 1 வருடத்திற்கு பிறகு நீங்கள் அதை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார். எந்த ஒரு நோக்கத்தில் அந்த இளவரசன் இதை கூறியிருக்கலாம்? எதுக்காக இப்படி சொன்னார்? அவங்க அப்பா என்ன சொன்னார்? இது அனைத்துமே அவருக்கு தான் சொந்தம். யாருக்கு? விவசாயிக்கு தான் சொந்தம் என்று கொடுத்து விட்டார். ஆனால் இந்த இளவரசன் வந்து 1 வருஷம் மட்டும் போதும், அதை நீங்கள் திருப்பி கொடுத்துவீர்கள், ஆனால் இந்த 1 வருடத்திற்கு எதெல்லாம் இருக்கும், குட்டிகளாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், எருவாக இருக்கட்டும், அது அனைத்தும் உங்களுக்கு தான் சொந்தம் என்று கூறினார். அந்த இளவரசனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது? தவறு செய்து விட்டீர்கள், திருத்தி கொள்ளுங்கள். தவறு செஞ்சிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க, இந்த 1 வருஷத்தில் நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள், உங்களையே திருத்தி கொள்ளுங்கள், திருந்தி கொள்ளுங்கள், நல்ல வாழ்க்கையை வாழுங்கள் என்பதை இது காட்டுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கடவுள் முன்னால் நாம் அனைவரும் பாவிகள் தான். தெரிந்தோ தெரியாதவோ பல்வேறு செயல்கள் நம்முடைய எண்ணத்திலிருந்து, வார்த்தையிலும், செயலிலும், வாழ்க்கை முறையிலும் பல்வேறு பாவங்களை செய்திருக்கிறோம். நம்மளுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் கணக்கு போட்டார்னா யாராவது உயிரோடு இருக்க முடியுமா? யாராவது உயிரோடு இருக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஆண்டவர் நம் அனைவருக்கும் அவகாசத்தை கொடுக்கிறார். இந்தாங்க, தவறு செய்தீர்கள் அல்லவா, திருத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய தவறான வாழ்க்கையை, தவறான எண்ணத்திலிருந்து, தவறான ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து உங்களை திருத்தி கொள்ளுங்கள் என்பதற்காக தான் இந்த நவநாள். நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க மற்றும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு தான் இந்த நவநாள். இப்படிப்பட்ட நவநாட்களில் நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். முக்கியமாக இங்கே இருக்கிறார். ஆண்டவரிடம் நேராக பேசுவது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனால் இவர் இருக்கிறார். இவருக்கு எல்லாமே தெரியும். உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வேதனை, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய சந்தோஷம் அனைத்தும் அறிந்தவர் புனித அந்தோனியார். புனித அந்தோனியாருடைய பாதத்தில் நம்முடைய குடும்பங்களை,
விசேஷமாக உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை, குடும்ப கருத்துக்களை இன்றைய இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் அதற்காக சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அதன் இறைவனை வாழ்த்திடுவோம், அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நாம் வெல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, இறைவனின் செம்மறியே தூயவரே, தேவனே உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று நீத்தியமாக, தந்தை நின்று நீத்தியமாக ஜெபித்த இறைவன் மகனே நீ, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகின் பாவத்தை வென்றவரே நீ, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் இருப்பவரே நீ, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். நீரே உன்னத தூயவரே, நீரே உன்னத தூயவரே, தந்தை தூய ஆவியோடு இருப்பவர் நீரே, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அதன் இறைவனை வாழ்த்திடுவோம், அதன் இறைவனை புகழ்ந்திடுவோம். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவர்களாகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் எல்லைகளில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உம்மீது என் கைகளை விரித்ததால் உமக்குள் வந்துள்ள கடவுளின் வரத்தை புத்துயிர் பெற செய்யும். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-3 மற்றும் 6-12 முடிய. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாட்டும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கமுறுவதில்லை, ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பல்லவி. பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கும். பல்லவி. அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, 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 அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வு பெற முழு வாழ்வு பெற நீங்கள் வாழ்வு பெற வந்தேன். வாழ்வு பெற முழு வாழ்வு பெற நீங்கள் வாழ்வு பெற வந்தேன். அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமறப்பு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இழந்தார். இரண்டாம் அவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். 3ஆம் வருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தனர். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழுதலின் போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முற்பதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு நிகழ்ந்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவர்களிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லைனாலும் ஆமான்னு தானே சொல்ல முடியும், பழகிருச்சு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இல்லையாக இருந்தாலும் நீங்கள் கூறுவதை போல நல்லா இருக்கிறோம் ஃபாதர், சந்தோஷமாக இருக்கிறோம் ஃபாதர் என்று சொல்லும் பொழுது அவ்வாறே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் பைபிள் அதை சுருக்கமாக ஒரே ஒரு சென்டென்ஸ் அதில் கூற வேண்டும் என்றால் என்னவென்று கூறுவீர்கள்? அதை ஒரு வாக்கியத்தில் சொல்ல வேண்டும். திருவிவிலியத்தை, பைபிளை ஒரு வாக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட புத்தகம் அது? அன்பின் புத்தகம். இட் இஸ் a book of love. அன்பை, ஆண்டவருடைய அன்பின் புத்தகமாக இருக்கின்றது. மற்றும் தாய் திரு அவை நமக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்று கூறுகிறது? அன்போடு. ஒருவர் மற்றவரிடம் அன்பை பகிர்ந்து கொண்டு வாழுங்கள். பெரும்பாலும் சாமியார்களுடைய குருக்களுடைய அந்த போதனைகளை, மறை உரையை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அதுதான் சொல்லுவாங்க. சுற்றி அங்கே தான் வரணும். அந்த அன்பின் பிள்ளைகளாக, மக்களாக வாழுங்கள் என்று தான் குருவானவர் கூறுவார். சண்டை போட்டுன்னு, வெறுத்துன்னு, ஏமாத்தின்னு வாழுங்கள் என்று என்னைக்குன்னா ஃபாதர் சொல்லியிருக்கிறாரா? கண்டிப்பாக இல்லை. அன்பால் வாழுங்கள், அன்புடன் வாழுங்கள், அன்பை மற்றவர்களுக்கு தாருங்கள் என்ற ஒரு சிந்தனையை தான் அவர் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருப்பார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, எதற்காக நான் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் என்று கேட்டீர்கள் என்றால், சமீபத்தில் நான் அனுபவித்த, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு நிகழ்வு. என்னுடைய தகப்பனாருக்கு உடல்நல பிரச்சனை. ஒரு 2 மாதமாக வீட்டில் கொஞ்சம் அவருக்கான ஒரு உடல்நல பிரச்சனை. செயின்ட் ஜான்ஸ் மருத்துவமனையில் நான் சேர்த்திருந்தேன். தினந்தோறும் பார்த்து அவருக்கு நன்மையை கொடுத்து
வருவேன். ஒரு நாள் அவ்வாறு கொடுத்து விட்டு வரும் பொழுது மனிதர் ஒருவர், வயசானவர், இருட்டாக இருந்தது, பார்க்கிங் இடத்தில் அவர் ஒரு பெஞ்சு மேலே உட்காந்து இருந்தார். எப்படி இருந்தாருன்னா, மேலே கை தூக்குனாரு, கீழே பார்த்தாரு, தலை மேலே அடிச்சுக்கினாரு, புலம்பல். அந்த இருட்டிலே எனக்கு அவரை பார்க்கும் பொழுது தெரிந்தது. நானும் பார்த்தேன். கொஞ்சம் நேரமாக அப்படியே புலம்பலாகவே இருந்தார். அவரிடம் சென்றேன். சென்று கேட்டேன், ஏன் ஏதோ கவலையாக இருக்கிறீங்களே, அழுவுறீங்களே, எதற்காக என்று கேட்டேன். என்ன ஆயிடுச்சு என்று கேட்டேன். என் மூஞ்ச அவர் திடீரென்று, யார் இந்த மனிதர் திடீரென்று வந்து கேட்கிறாரே என்று என்னை பார்த்தார். அவருடைய கழுத்தில் நான் ஜெபமாலையை கண்டேன். அதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் சமாதானமாக இருந்தது. ஓ, நம்ம ஆள் தான், நம்ம கிறிஸ்தவங்க தான். சொன்னேன், எதுவும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு ஃபாதரு. சொன்ன உடனே எழுந்துட்டார் பெரியவர். எழுந்து சோத்திரம் ஃபாதர் என்றார். சோத்திரப்பா, ஏன் அழுவுறீங்க, என்ன ஆயிடுச்சு என்று கேட்கும் பொழுது, என்னுடைய மனைவியை நான் மருத்துவமனையில் சேர்த்துள்ளேன் என்று கூறினார். அப்படிங்களா, உடல்நல பிரச்சனை, சரி யார் இருக்காங்க, யார் பார்த்துக்கிறாங்க என்று கேட்கும் பொழுது, எத்தனை பிள்ளைகள் என்று கேட்கும் பொழுது, எனக்கு 3 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளை, 1 பெண் பிள்ளை. பெரிய மகனுக்கு திருமணமாகிவிட்டது. அவர் 2 வீதி தள்ளி அப்படி குடும்பத்தோடு இருக்கிறார். அவரால் எனக்கு பெரிய இழப்பு, பெரிய பிரச்சனைகள், பெரிய லாஸ் ஆகியிருக்கிறது ஃபாதர். என்னுடைய சொத்தில் முக்கால்வாசி அவரே அழித்து விட்டார் என்று கூறினார். அப்படியா, சரி, அப்புறம் எப்படி பார்த்துக்கிறாங்க, யார் கொடுக்குறாரா ஏதாவது? எதுவும் இல்லை ஃபாதர். வராரு, ஒரு வாரம் ஆகிவிட்டது, வராரு, வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவார். இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்கிறோம், ஒரு நாள் வந்து பார்த்ததில்லை என்று சொன்னார். மிகவும் நான் யோசித்தேன், உண்மையாக இருக்குமா? அப்படி யாராவது இருப்பாங்களா? இவ்வளோ தூரம் வந்து சாப்பாடு கொடுத்து விட்டு தன்னுடைய தாயாரை பார்க்காமல் போவார்களா என்று நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, பேசி கொண்டிருக்கும் பொழுது பெரிய மகன் வந்தார். 2 வீலரில் வந்தார். வந்து அப்பா கிட்ட கொடுத்தார். கொடுத்த உடனே அப்பா சொல்கிறார், ஏய் ஃபாதர் வந்திருக்காரு பாரு என்று சொல்லும் பொழுது அவரும் ஒரு மரியாதைக்கு சோத்திரம் சொன்னார். சோத்திரம், எங்கே இருக்கீங்க ஃபாதர்? நான் சொன்னேன், இந்த பங்கில் இருக்கிறேன், பிஷப் ஹவுஸ்லேயும் என்னுடைய பணி உள்ளது என்று சொல்லும் பொழுது, ஃபாதர் எனக்கு பிஷப் ஹவுஸில் எல்லாருமே தெரியும், பிஷப்லேருந்து தொடங்கி எல்லாருடைய பேரும் எடுத்தார். அப்போ சொன்னேன், அப்போ நான் பிஷப் ஹவுஸில் என்ன தவிர உங்களுக்கு எல்லாரையும் தெரியுது போல இருக்குது, ரொம்ப சந்தோஷம் என்று அவரிடம் பேசினேன். அதுக்குள்ளே அவர் அவசரமாக கிளம்பி போய்விட்டார். அப்போ தான் தெரிந்தது பெரியவர் என்ன சொன்னாரோ உண்மை. வந்தார் பெரிய மகன். அம்மா எவ்வளோ அன்பு கொடுத்துருப்பாங்க. பெரிய பிள்ளை என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக 100% லவ் அங்கே தான் போயிருக்கும். ஆனாலும் அந்த மகன் சென்று விட்டார். அப்பொழுது கேட்டேன், உங்களுடைய 2வது மகன் எப்படி? அது கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பம் அங்கே தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனால் அவர் மட்டும் இங்கே வேலை செய்கிறாரு. பெரிய மகனோடு இவருக்கு கை நிறைய சம்பளம், அப்படி என்றால் கொடுப்பாரு என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். திடீரென்று உடனே அந்த பெரியவர் சொன்னார், ஃபாதர் 10,000 கொடுத்துட்றாரு ஃபாதர். எதற்கென்றால் 5,000 வீட்டு வாடகை, 5,000 அவருடைய சாப்பாட்டுக்கு என்று கொடுத்து விடுகிறார். நான் நினச்சேன், சரி அப்பா கையில் ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, அவருக்கு தினந்தோறும் அவருடைய துணியை துவைத்து போட வேண்டும், அவருடைய உள்ளாடை கூட துவைத்து போட வேண்டும், அயன் போட்டு வைக்கணும். ஏதாவது ஒரு நாள் இதை செய்வதை நான் தவறிவிட்டேன், செய்யாமல் விட்டுட்டேன்னா எனக்கு ரொம்ப கெட்ட வார்த்தையால் திட்டுவார் என்று சொன்னார். மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒரு பக்கம் பார்த்துக்கல, இன்னொரு பக்கம் ஒரு மரியாதை இல்லாமல் பெற்றோரை தகப்பனாரை நடத்துவது. 3வது தன்னுடைய மகள், பாவம் கணவரோடு இல்லை, இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க தான் ஏதோ கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க போல இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதுக்கு ஃபாதர் இவ்வளோ பெரிய கதை என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இதை யோசித்தீர்கள் என்றால், யார் இவர்கள்? கிறிஸ்தவ குடும்பம், நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். எங்கே போச்சு அன்பு? எங்கே போச்சு மன்னிப்பு? எங்கே போச்சு அந்த பணிவு, சேவை? எல்லாமே போயிடுச்சு. ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டாச்சு. அது எப்படிப்பட்ட கோபமாக இருந்தாலும், வீட்டில் இருக்கும்போது பெற்றோர்களுடன் ஒரு சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஆனால் ஒரு மனிதர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த கோவம்லாம் போயிடணும்.
வெறுப்பெல்லாம் போயிடணும். எது இருக்கணும்? அன்பு மட்டும்தான் இருக்கணும், ஜெபம் மட்டும்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். நீங்களும் அதே கோபத்தோடு இருக்கிறீங்களா? அதே வெறுப்போடு இருக்கிறீர்களா? சில பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். சகோதரிகளுடன் சில பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். எவ்வளோ நாள் தான் இன்னும் உள்ளே வச்சுன்னு இருக்க போறீங்க? எவ்வளோ நாள் தான் பேசாமல் இருக்க போறீங்க? உங்களுடைய முடிவு யாருக்கு அது பாதிக்குது? யாரை பாதிப்பது? உங்களுடைய பிள்ளைகளை. என்ன கற்றுத்தரோம் பிள்ளைங்களுக்கு? அவங்களுடைய பிள்ளைங்கிட்ட பேசாத, அவங்கள பார்த்த உடனே அந்த பக்கம் விலகி போ. அதே தான் உள்ளுக்குள்ளே போகுது. பெரியவர்களாக ஆகும் பொழுது அது யாருக்கு பண்ணுறாங்க? பெற்றோர்கள் உங்களுக்கு தான் பண்ணுவாங்க. கேட்டீங்க இல்லை? அந்த பெரிய மகன் அவ்வாறு தான். அதனால் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். யார் முன்னுதாரணம்? இங்கே இருக்கிறார். இவரை போல வாழுங்கள். இத்தனை ஆண்டுகள் எவ்வளோ மறைவுரையை கேட்டிருப்பீர்கள். இந்த ஆண்டு ஒரே ஒரு நல்ல பழக்கம் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். யாராவது உங்களை பார்த்து இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள் சொல்ல வேண்டும், அன்பான மனிதர், திருவிவிலியத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற மனிதர், நேர்மையான மனிதர், ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை வாழ்கின்ற மனிதர், ஆண்டவருடைய கட்டளை கடைப்பிடிக்கின்ற மனிதர். யாரையுமே ஏமாற்ற மாட்டாங்க, யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாங்க, அன்பாக பார்த்துக்கொள்வார்கள், தன்னிடம் இல்லை என்றாலும் கூட ஏதாவது கொடுப்பார்கள் என்ற ஒரு நல்ல பெயரை பெற்று வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு எய்ம். இல்லைன்னா சும்மா நாட்கள் அப்படியே போயினே இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் டெக்கரேஷனா, ப்ரிப்பரேஷன் எல்லாம் இந்த நவநாட்களில் ஒரு பக்கம் செலவு ஆயின்னு இருக்கும். இந்த டெக்கரேஷன் அரேஞ்ச்மெண்ட் என்கின்ற செலவுகள் ஆகி கொண்டிருக்கும். அது பரவாயில்லை. அதற்கு மேலாக நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயல் என்பது மனமாற்றம். நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு தான் இந்த நவநாட்கள். சும்மா எதுவும் இல்லை, நம்ம அதுக்கு வீட்டிலே இருக்கலாம். ஆனால் ஆலயத்துக்கு வருகின்றோம் என்று சொல்லும் பொழுது ஒரு பர்சன்டேஜ் நம்மில் அந்த மனமாற்றம் ஆக வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை அந்த ஊரில் ஒரு புத்திசாலி மனிதர் இருந்தாராம். புத்திசாலி மனிதர். அந்த ஊரில் அவர் தான் டேலண்ட், ஸ்மார்ட். அந்த ஊரில் உள்ள மக்கள் யாருக்கு எப்படிப்பட்ட சந்தேகம் இருந்தாலும் அவரிடம் வந்து தான் கேட்பார்களாம். இது ஏதோ சந்தேகமாக இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது அவர் அதற்கு சரியான ஒரு பதிலை கொடுப்பாராம். அவ்வாறு ஒரு மனிதர் ஒருவர் அவரிடம் வந்தாராம். கையில் என்ன எடுத்துன்னு வந்தாராம்? 3 பொம்மைகளை எடுத்து வந்தாராம். 3 பொம்மைகளை எடுத்து வந்தாராம். அந்த புத்திசாலி மனிதர் அந்த பொம்மைகளை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், எவ்வளோ அழகாக இருக்கே, எங்கே வாங்கினீங்க என்று கேட்கும் பொழுது, இது நான் வாங்கலை, செய்ய வச்சேன். ஒருவரிடம் நான் கொடுத்து நான் செய்ய வச்சேன். அவரிடம் கேட்டேன், எனக்கு 3 விதமான டிஃப்ரெண்ட் விதமான பொம்மைகளை செய்து தாருங்கள் என்று நான் கேட்டேன். அவர் எனக்கு 3 ஒரே மாதிரி தெரிகின்ற பொம்மைகளை செய்து கொடுத்திருக்கின்றார் என்று கூறினார். கேட்பதற்கு அவர் கூறுகிறார், இந்த 3 பொம்மைகளும் 3 விதமான நட்புக்கு அடையாளம் என்று கூறுகிறார் என்று சொன்னாராம். அதற்கு அந்த புத்திசாலி மனிதர் அதை எடுத்து விட்டு உள்ளே சென்று பரிசோதித்து விட்டு வந்து அந்த மனிதரிடம் கொடுத்து, இதை செய்தவர்கள் மிகவும் புத்திசாலி, சரியாக தான் செய்திருக்கிறார், இது 3 விதமான பொம்மைகள் என்று கூறினாராம். இந்த மனிதருக்கு ஏற்கனவே கன்ஃபியூஷன். அவர் கேட்டது 3 விதமான பொம்மைகள். ஏற்கனவே அவர் 3 வேறன்னு தான் சொல்லுகிறாரு. ஆனால் பார்க்கும் பொழுது ஒன்றாகவே ஒரே மாதிரி தெரியுதே என்ற ஒரு குழப்பம் இருந்தது. இந்த மனிதரும் புத்திசாலி மனிதரும் அதை பார்த்து விட்டு, இது 3 ஒன்றல்ல, வேறாக இருக்கின்றது என்று கூறுகிறார். அப்பொழுது, ஐயா எனக்கு புரியலை என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், 3 விதமான நட்புக்கான ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. முதலாவது பொம்மை ஒரு நல்ல நட்புக்கான ஒரு உதாரணம். இரண்டாவது பொம்மை இந்த அறக்குறை,
சில நேரத்தில் நல்லவங்களாக இருப்பார்கள், சில நேரத்தில் கெட்டவர்களாக இருப்பார்கள். இந்த மூன்றாவது பொம்மை வந்துட்டு வெரி பேட் ஃப்ரெண்ட்ஷிப். வீட்டில் சொல்லுவோம் இல்லையா, அவன் கூட மட்டும் பேசாத, அவ கூட மட்டும் பழகாத, அப்படிப்பட்ட கேட்டகரி. இந்த மனிதருக்கு இன்னும் புரியலை. அதற்கு அவரை தெளிவுபடுத்துவதற்காக இந்த புத்திசாலி மனிதர் ஒரு சிறியதான கம்பியை எடுத்து அந்த முதலாவது பொம்மையின் காதில் விட்டாராம். அதை விடும் பொழுது அந்த கம்பி கொஞ்ச தூரம் தான் வந்துச்சான். காதில் விட்ட உடனே இங்கே பாதியில தான் வந்து நின்று விட்டதாம். இரண்டாவது பொம்மையின் காதில் இன்னொரு கம்பி விட்டாராம். அது காதிலிருந்து வாய் வழியாக வெளில வந்ததாம். மூன்றாவது பொம்மையின் காதில் விட்டாராம். ஒரு காதில் விட்டது இன்னொரு காதில் வந்துருச்சான். அந்த மனிதருக்கு புரியலை, என்ன சாமி இது என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அந்த புத்திசாலி மனிதர் சொன்னாராம், பாருங்க, சில பேர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையின் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அவரிடம் நாம் சொல்லும் பொழுது அவர்கள் அதை முதலில் ஜெபத்தில் வைப்பாங்க. அதுதான் முதல்ல விடுகின்ற அந்த கம்பி பாதிலே நிற்கிது இல்லைங்களா, அதற்கு அதை ஒப்படைப்பார்கள். அது அவர்கள் மனதிலே வைத்து கொள்வார்கள், ஜெபிப்பார்கள், யாருக்குமே தெரியாமல் அவர் உதவி செய்வார்கள். அது முதலாவது பொம்மை அல்லது முதலாவது நட்பு என்று கூறினார். இரண்டாவதாக எது? காதில் விடுற கம்பி எங்கே வரும்? வாயில் வரவங்க. யாராவது ஏதாவது பகிர்ந்து கொள்ளும் பொழுது, போய் சொல்லும் பொழுது, இப்படியெல்லாம் கஷ்டமாக இருக்குது, என்னுடைய கணவர் இவ்வாறு இருக்கிறார், அல்லது என்னுடைய மனைவி இவ்வாறு இருக்கிறார், பிள்ளைகள் இவ்வாறு இருக்கின்றது, குடும்ப சூழ்நிலை இவ்வாறு இருக்கின்றது, வீட்டில் பண பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, சமாதானமே இல்லை என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் கேட்கின்ற மனிதர் என்ன நினைப்பார்? சந்தோஷப்படுவார். பரவாயில்லை, இவங்க வீட்லேயும் அதே பிரச்சனை தான் என்ற ஒரு பக்கம் சந்தோஷம். இரண்டாவதாக அவரும் யோசிப்பார், பாவம், பிரச்சனையில் இருக்காங்க போல இருக்குது, கஷ்டத்தில் இருக்காங்க போல இருக்குது என்று 4 பேர்கிட்ட சொல்லி அவர்களுக்கு முடிந்த உதவியை செய்வார். இது இரண்டாவது நட்புக்கான ஒரு உதாரணம். மூன்றாவது, சில பேரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, சொல்லும் பொழுது சீரியஸாக கேட்பாங்க. ஆமாவா, இப்படி ஆயிடுச்சா, ஐயோ பாவமே என்று கேட்பார்கள். அது அங்கேயே முடிஞ்சிடும். ஜெபிக்க மாட்டார்கள், உதவி செய்ய மாட்டார்கள். சில நேரத்தில் நம்மக்கிட்ட கேட்பாங்க இல்லையா, பக்கத்தில் இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகள், நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், என்னுடைய கணவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுவான்? கண்டிப்பாக ஜெபிச்சுக்கிறேன், கண்டிப்பாக புனித அந்தோனியாரிடம் நான் ஜெபிக்கின்றேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து வருவோம். அதை நிறைவேற்றுகின்றோமா என்ற கேள்வியை நான் எழுப்புகின்றேன். ஆமாம் ஃபாதர், நான் ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஜெபித்திருக்கின்றேன் என்று கூறுபவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் வரும். இல்லை ஃபாதர், மறந்துட்டேன், ஏதோ ஒரு மனநிலையில் நான் மறந்து விட்டேன், ரொம்ப தடவை கேட்டிருக்காங்க, நான் அதை பெரிய அளவுக்கு பொருட்படுத்துவதில்லை என்று சொல்பவர்கள் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியார் எப்படிப்பட்ட மனிதர், எவ்வாறு நாம் அவரை பின்பற்றி வாழ வேண்டும்? நல்ல ஒரு மனிதர், ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுத்த மனிதர், ஆண்டவருடைய வார்த்தைக்கு. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட காலையிலே எழுந்தவுடனே தொடுகின்ற முதலாவது பொருள் எதுவாக இருக்க வேண்டும்? செல்போன், இல்லைங்களா? காலையில் எழுந்த உடனே கை எங்கே போவோம்? எங்கே ஃபோன் இருக்குது, ஏதாவது கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கா என்று அதை தொடக்கூடாது. நாம் தொடுகின்ற முதலாவது முக்கியமான ஒரு பொருளாக இருப்பது திருவிவிலியமாக இருக்க வேண்டும். காலையில் எழுச்சி அதை தொட்டு ஜெபிக்க வேண்டும். அதற்கு பிறகு மாலையில் ஒரு முறை ஜெபிக்க வேண்டும். நடுவில் என்னாவது கடவுள் பார்த்துப்பார். காலையிலும் மாலையிலும் ஜெபிங்கள் போதும். நடுவில் எதுவாக இருந்தாலும் கடவுள் பார்த்துக்கொள்வார். பெரிய ஆபத்திலிருந்து,
கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, உடல்நல பிரச்சனையிலிருந்து புனித அந்தோனியார் நம் அனைவரையும் பார்த்துக்கொள்வார். இரண்டாவதாக, வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போதான் கடவுள் நம்மோடு இருப்பார். இந்த இடம் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இல்லை என்றால் என்ன ஆகும்? காசு கட்டணும். யாருக்கு? டாக்டருக்கு கொடுக்கணும். எதற்காக? பிபி சுகர் குறைவே குறையாது. மாத்திரை எடுத்து வாக்கிங் பண்ணி டயட் சாப்பாடு எடுத்தும் கூட 350, 400, 450, 500 அங்கேயே தான் இருக்கும். என்ன காரணம்? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வெறுப்பு, கோபம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் பொழுது வாழ்க்கையில் எதுவுமே மாறாது, எதுவுமே மாறாது. இன்னும் சில நாளும் வாழலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே முடிவு எடுத்து கொண்டு வந்து விடுவோம். அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் புனித அந்தோனியாரை போல நேர்மையான, ஒழுக்கமான, பாசமான, ஜெபிக்கின்ற, தூய்மையான வாழ்க்கையை வாழ்கின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இன்றைய இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். சகோதர சகோதரிகளே, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகின்றார். கோடி அற்புதர் என்று பெயர் பெற்ற புனித அந்தோனியார் வழியாக இறைவன் நம் மீது ஏராளமான நன்மையை பொழிய இறைஞ்சுவோமாக. இவ்வுலகில் ஆணம் எதிர்கொண்டு போர் புரிந்து எளிய வாழ்வை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று சிற்றின் வாசங்களை வெறுத்து துர்குணங்களை அகற்றி திருச்சபையின் கட்டளைப்படி ஒழுக வேண்டும் என்று ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் எங்களால் உயர்ந்த உதவியை புரிந்து தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று மரண நேரத்தில் தூய ஆவியானவர் எங்கள் ஆன்மாவில் இறங்கி வந்து வான் வீட்டுக்கு எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் இவர்களின் மறையுரைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று திருச்சபை அறியாதோர் அதனை அறிந்து விசுவாச ஒளிர் பெற வேண்டும் என்று அன்பு, விசுவாசம், இறை பக்தி என்னும் புண்ணியங்களில் எங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாங்கள் உடல்நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் உடனடைய வேண்டும் என்று காணிக்கை பாடல். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உடல் பொருளாவி அனைத்தையுமே, என் சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தாராள மனதை தந்தேன் ஐயா, உன் தாழ்பதம் பணிந்து தொழுகின்றேன். தாராள மனதை தந்தேன் ஐயா, உன் தாழ்பதம் பணிந்து தொழுகின்றேன். உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து, உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து நிறைவாழ்வை தாழ்ந்தோர்க்கு தருவேன் ஐயா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை
தந்தேன் தந்தேன் தலைவா. சாதி மத பேதங்கள் அகற்றிடவே நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சாதி மத பேதங்கள் அகற்றிடவே நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட, இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட, என் வாழ்வை உன் வாழ்வில் இணைப்பேனையா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, நொழுதும் முழுதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றுதாங்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதர்கள் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோனியாரை இடையாராத ஒளிவிருந்தது போல் தூய ஆவியாருடைய நம்பிக்கையில் ஒளிய எங்களை நடப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னையே பாவனிலிருந்து மனிதராய் புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெண்களோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் மூவுலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவரே, ஆசி நிரம்ப பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. கரிசனி ரிசனி பசரி பகரி கபனி. தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் மூவுலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் ஒரு முக்கியமான நேரம் இது. பல்வேறு கோரிக்கைகளுடன் இந்த திருப்பலிக்கு உங்களுடைய வேலைகளை, பல்வேறு விஷயங்களை விட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள். பக்கத்தில் யார் இருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவரிடம் பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் அதர் அனைத்திற்கும் ஒரு தீர்வு, முடிவு கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் ஜெபியுங்கள். ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாலும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் உதவி ஆயர்கள் சதீஷ் சுசிநாதன், எல்லாம் திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருதூதர்கள், இவ்வுலகிலும் குகுதவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெற தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளில் நற்செய்தி வாசகம் மற்றும் இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தை கூர்ந்து கவனித்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து பல பேர் வந்தார்கள், பல எண்ணத்துடன் வந்தார்கள். சில பேர் ஆண்டவரை பற்றி கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஆசை? கேட்டிருக்கிறோம், அந்த மனிதர் எவ்வாறு இருப்பார், பார்ப்பதற்கு எவ்வாறு இருப்பார் என்ற ஒரு ஆசையில் பார்ப்பதற்காக வருகின்ற ஒரு கூட்டம். சில பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், போதனையை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வருகின்ற கூட்டம். சில பேர் நோய் நொடிகளில் அதிலிருந்து குணமாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் நம்பிக்கையுடன் வருகின்ற கூட்டம். சில பேர் வெறும் சாப்பாட்டுக்காக மட்டும்தான், ஆண்டவர் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு கண்டிப்பாக கொடுப்பார், அதை சாப்பிட்டு விட்டு போகலாம் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் வருகின்ற ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் இருந்தது. நான் 3வது பொம்மை சொன்னேன் இல்லையா,
எப்படிப்பட்ட பொம்மை, எப்படிப்பட்ட நட்புக்கான ஒரு அடையாளம்? வேர்ஸ்ட், பேட், கெட்ட நட்புகள். அதே போல தான் இந்த ஒரு கூட்டம், சதுசேயர்கள், பரிசேயர்கள். என்ன ஒரு நோக்கம்? ஏதாவது கேள்வி கேட்க வேண்டும், அர்த்தமில்லாத கேள்வியை கேட்க வேண்டும், ஆண்டவர் திணற வேண்டும், ஆன்சர் பண்ணால் அதிலிருந்து ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடித்து ஊரை விட்டு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. நேற்றைய நாள் நற்செய்தி வாசகத்தில் வரி கட்டணுமா, ரோமையருக்கு, ரோம் சக்கரவர்த்திக்கு வரி கட்டணுமா என்ற ஒரு கேள்வி. ஆமாம், கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா, ஆண்டவர் ரோம் சக்கரவர்த்திக்கு வேலை போயிட்டாரு, கட்ட சொல்கிறாரு என்ற ஒரு வார்த்தை வரும். கட்டக்கூடாது என்று சொல்லும் பொழுது அங்கே போவோம், சக்கரவர்த்தியே அவர் இது போல உமக்கு எதிராக பேசுகிறார் என்ற ஒரு நியூஸ் அங்கே போவோம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு நாணயத்தை எடுத்து வாருங்கள். கட்டணும் கட்டக்கூடாது என்று ஆண்டவர் சொல்வதில்லை, நாணயத்தை எடுத்து வாருங்கள். யாருடைய முத்திரை உள்ளது, யாருடைய இமேஜ் உள்ளது என்று கேட்கும் பொழுது ரோம் சக்கரவர்த்தியது, கொடுத்துடுங்க, அவருக்கு சேர்ந்தது அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று கூறுகிறார். இன்றைய நற்செய்தியில் அது அவங்களுக்கு பத்தலை, ஐயோ எஸ்கேப் ஆயிட்டார் ஆண்டவர், இன்னைக்கு ஏதாவது கேட்கலாம். ஒரு மனிதர் மணந்தார், அவர் கல்யாணமானார், இறந்து விட்டார், குழந்தைகள் இல்லை. அவருடைய சகோதரன் அவர் அந்த பெண்மணியை மணந்து கொண்டார், கல்யாணமாகிவிட்டது, அவர்களுக்கும் குழந்தை இல்லை. அதுபோல 7 பேருக்கும் கல்யாணமாகிவிட்டது, அந்த பெண்மணியின் கூட குழந்தை இல்லை. அப்பொழுது யாருடைய உயிர்த்தெழுதலின் போது யாருக்கு அவங்க சொந்தமாவாங்க என்ற ஒரு கேள்வி. எப்படி இருக்கு பாருங்க, அவர்களுடைய சிந்தனைகள் எவ்வாறு உள்ளது? தீய சிந்தனைகள், அழிக்கின்ற சிந்தனைகளாக இருக்கின்றது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் இங்கே தான் கல்யாணம், அது இது என்று சண்டல் பிரச்சனைகள் எல்லாமே இங்கே தான். அங்கே வந்துட்டு பிறகு நம்மெல்லாம் எப்படி இருப்போம்? வான தூதர்களை போல இருப்போம். எந்த ஒரு கவலைகள் இல்லாமல் ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து நமக்கு அவமானத்தை, நம்முடைய குடும்பத்தினுடைய அந்த சந்தோஷத்தை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுக்கின்ற அந்த ஒரு நோக்கத்துடன் இருப்பார்கள். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களுக்காக எதுவும் நீங்கள் ஆன்சர்லாம் கொடுக்க தேவையில்லை. அவர்களுக்கு சமமாக இன்று இருந்து பதிலை கொடுக்க வேண்டும் என்று எது தேவையில்லை. அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களை அன்பு செய்யுங்கள், அவர்களை மன்னியுங்கள், அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு. நீங்கள் எதுவும் தீர்ப்பிடாதீர்கள். யாருக்கும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இதற்காக ஆண்டவரிடம் நாம் அனைவரும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே, எம் பாவங்களை போக்கியருளும். எமை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ இவரே நம் அனைவரையும் அனைத்து பாவங்களிலிருந்து கழுவி நமக்கு அமைதி, ஒற்றுமை, சந்தோஷத்தை கொடுக்கின்ற கடவுள். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். உயிரே எந்த நோயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு, உன்னால் வாழும் உயிரே இனிதாய் இன்று ஆக்கிவிடு. உயிரே எந்த நோயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு, உன்னால் வாழும் உயிரே இனிதாய் இன்று ஆக்கிவிடு. உணவாய் என்னில் நீ வரும் வேளை, உலகே இனிதாய் மாறிடும் நாளை. உயிரே எந்த நோயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு, உன்னால் வாழும் உயிரே இனிதாய் இன்று ஆக்கிவிடு. பாலைவன பயிராய் வாடி நின்ற வேளை, பாய்ந்து வரும் வெள்ளமாய் நீ ஆகினாய். காய்ந்து போன நிலையில் நான் நின்ற வேளை, கனி கொடுக்கும் மரமாக நீ மாறினாய். உயிரே உயிரே எளிது கலந்திடவா, உறவே உறவே நின்று மகிழ்ந்திடவா. என் வாடிய நெஞ்சம் முந்தன் வரவாய் இனிதாய் பூ பூக்கும், என் வாடிய நெஞ்சம் முந்தன் வரவாய் இனிதாய் பூ பூக்கும். உயிரே எந்த நோயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு, உன்னால் வாழும் உயிரே இனிதாய் என்று ஆக்கிவிடு. இறைந்து போன நிலையில் நான் நின்ற வேளை, தோள் கொடுக்கும் தோழனாய் நீ மாறினாய். சோர்ந்து போன நிலையில் நான் நின்ற வேளை, தாங்கி வரும் கரமாக நீ ஆகிறாய். உயிரே உயிரே என்னில் என்று கலந்திடவா, உறவே உறவே என்னில் என்று மகிழ்ந்திடவா. என் வாடிய நெஞ்சம் முந்தன் வரவாய் இனிதாய் பூ பூக்கும், என் வாடிய நெஞ்சம் முந்தன் வரவாய் இனிதாய் பூ பூக்கும். உயிரே எந்த நோயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு, உன்னால் வாழும் உயிரே இனிதாய் இன்று ஆக்கிவிடு. உயிரே எந்த நோயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு, உன்னால் வாழும் உயிரே இனிதாய் இன்று ஆக்கிவிடு. உணவாய் என்னில் நீ வரும் வேளை, உலகே இனிதாய் மாறிடும் நாளை. உயிரே எந்த நோயிரே என்னில் ஒன்றாய் கலந்து விடு, உன்னால் வாழும் உயிரே இனிதாய் என்று ஆக்கிவிடு. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின்
செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உணர்வாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நன்றியறிதல். புனித அந்தோணியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்கிறாக. நீர் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கிறார். உன் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமல் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பதை பெற்று தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீர் செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியனாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோனியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்த பின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடமிருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. ஆமென். நோயாளிகளின் ஆசீர்வதித்தல். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மான சகோதர சகோதரிகளே, இதோ இன்று நாம் 3வது நாளாக கொண்டாடுகின்றோம் இந்த நாள் திருபலியை.
இன்று வருகை தந்தவர்கள் அருள் தந்தை பெர்னாண்டஸ் அவர்கள். இவர் வந்து புதிய முகமா பழைய முகமா? பழைய முகம். ஏன்? நம்ம பங்குக்கு அப்பப்போ வருவார், வந்து நம்மளுக்கு மரியுரை ஆற்றுவார். நான் கூட சிக்கா இருக்கும்போது எத்தனையோ முறை வந்து நமக்காக செபித்து நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு திருபலியை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். தந்தை அவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. இவ்வளோ நாளாக வந்து அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தார் எங்கே, நம்முடைய தாய் பங்கில். இப்போது அவர் வந்து ஜிகினியில் ஒரு பங்கு சாமியாராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஒரு 2 வாரம் இருக்கும். நானும் அந்த விழாவுக்கு போய் கலந்து கொண்டேன். ஒரு ஏறக்குறைய ஒரு 25 சாமியார்கள் வந்தார்கள். இப்பொழுது தந்தைக்கு வந்து ப்ரொமோஷன். அது மட்டும் இல்லை, அவர் வந்து இப்போ அவருடைய எக்ஸாம்ஸை முடித்தார். இப்போ தான் லா எக்ஸாம்ஸ். அவர் லாயர் கூட. ஸோ எதனா கன்சல்டேஷன் இருந்தால் அங்கே போகலாம் நீங்கள். ஓகே, எங்கள் மக்கள் வருவாங்க ஃபாதர், நீங்கள் தான் பார்த்து எதனா செய்யணும். எதனா இருந்துச்சுன்னா அன்பான சகோதர சகோதரிகள், அருள் தந்தை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது. சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா எல்லோரும் வீட்டுக்கு போகணும். தந்தை அவர்கள் வந்து நானும் தந்தை அவர்களும் பாம்பேயில் ஒன்றா படித்தோம். படிக்கும்போது நிறைய ஊக்குவிக்கும் விஷயத்தை கொடுப்பார். அதன் பிறகு எந்த வேலை எடுத்தாலும் சிறப்பாக செய்வார். அந்த டேலண்ட் ரொம்ப இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த 3 மொழியிலும் பக்காவாக பூச வைப்பார். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் அவர்கிட்டேருந்து நான் கற்றுட்ருக்கேன். அவர் என்னுடைய ஒரு சகோதரர். எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன். அவர் வந்து ஒரு ஆறுதல் சொல்லுவார், எப்படி நடத்தணும்னு சொல்லுவார். அது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். நாங்கள் 3 பேர் இங்கேருந்து பாம்பேயில் போய் படித்தோம். நான், அருள் தந்தை காணிக்கதாஸ், அருள் தந்தை பெர்னாண்டஸ் அவர்கள். 3 பேரும் நாங்கள் வந்து வெளியே கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து நாங்கள் செமினரிக்கு வந்து நாங்கள் சாமியாராக இருந்தோம். அப்போது எங்களுக்கு அந்த அவுட் சைடு எக்ஸ்போஷர்ஸும் நிறைய இருந்துச்சு. ஆகையால் எங்களை வந்து நாங்கள் பாம்பே செமினரிக்கு அனுப்பிச்சாங்க. அங்கே வந்து படிச்சுட்டு வர்றதுக்காக விசேஷமாக இன்று வந்து தந்தை அவர்கள் அழகாக அந்த கதையினால் அவர் நமக்கு இந்த திருப்பலியை பிறகு நற்செய்தி வாசகத்தை எடுத்துரைத்தார். அதற்காக உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வருகை தந்த தந்தை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர். இப்போ தந்தை அவர்களை முன் வந்து இந்த நம்முடைய ஆங்கில choir members, English choir members, அவர்கள் அவரை கௌரவம் செய்வார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மாதத்துக்கு முன்னையே ஃபாதர் நீங்கள் நவநாளில் ஒரு நாள் நீங்கள் திருப்பலியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுட்டார். நான் யோசிச்சுனே இருக்கிறேன், எப்படியோ ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, எந்த நாள் கொடுப்பது? ஒரு 2-3 டேட்டு மாற்றி தான் ஃபைனலாக இன்றைக்கி தான் என்று அது ஃபிக்ஸ் ஆகி அவர் பிரிண்ட் போட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது எதை வெளிப்படுத்துவது என்றால் அவர் என் மேல் வைத்துள்ள அந்த அன்பு. எதுவாக இருந்தாலும் ஒரு அவர் சொன்னதை போல ஒரு சகோதரர்களாக நாங்கள் எங்களுடைய குருமடத்தில் நாங்கள் படித்தோம். ஏதாவது கண்டிப்பாக வீட்டை விட்டு போகும் பொழுது பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், சந்தோஷங்கள், அதை பகிர்ந்து கொண்ட நல்ல சகோதரர்களாக இருக்கின்றோம். கண்டிப்பாக வருகின்ற நாட்களிலும் இருப்போம். குருவானவர் சொன்னதை போல நான் ஆரோக்கிய அன்னையுடைய திருத்தலத்திற்கு ஒரு ஆலயத்திற்கு, ஆரோக்கிய அன்னையின் ஆலயத்திற்கு சென்றிருக்கின்றேன். குருவாக பங்கு தந்தையாக சென்றிருக்கின்றேன். என்னுடைய பணிக்காக அங்குள்ள பங்கு மக்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த பக்கம் ஏதாவது வேலை விஷயமா வந்தீங்கன்னா வந்துட்டு போங்க. என்னுடைய பங்கு ஆலயம் உங்களுக்காக எப்பொழுதும் இருக்கும். வந்து அன்னையிடம் ஜெபித்து விட்டு என்னிடம் கொஞ்சம் பேசிவிட்டு சந்தோஷமாக செல்லலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், முக்கியமாக
புனித அந்தோனியாருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்களின் மேலும் எப்பொழுது இருக்குமாறு நான் ஜெபித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தே மய